நம்ம வீட்ல பருப்பு சாப்பாடு தனியா செஞ்சிருப்போங்க, காய்கறி சாப்பாடு தனியா செஞ்சிருப்போம். ஆனா இது வந்து எல்லாம் ஒண்ணா போட்டு செய்யும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சமையலா இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். குக்கர்ல பார்த்தீங்கன்னா, எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊத்தியிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லாரி வெங்காயம், இஞ்சி, பூண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சு அதுவும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பச்சை வாசம் போக நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, பருப்பு சாப்பாடு தனியா போட்டிருப்பேங்க. இது வந்து காய்கறி எல்லாம் கூட சேர்த்து நம்ம போட்டு ட்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி கூடவே கேரட், பீன்ஸ், பீட்ரூட், கொஞ்சமா மேராக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி கூட பார்த்தீங்கன்னா, பட்டாணி வந்து நைட்டே நான் ஊற வச்சிருந்தேங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. அது கூட காய்கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கு போடும்போது இன்னும் வந்து சுவை கூடுதலாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து நான் தனியாக அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காயும் நம்ம இதில் சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி பருப்பு கூட எல்லா காயும் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து எல்லா சத்தும் கிடைச்ச மாதிரி ஆயிரும். எந்த காயும் ஒதுக்க மாட்டாங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சு கரைஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காயோடு சேர்ந்து இந்த மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது கூட நான் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த காய்கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல சத்துணவு சாப்பிட்ருப்போம் சின்ன வயசுல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி கூட பருப்பு, காயெல்லாம் போட்டு ஒன்றா செஞ்சுருப்பாங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கலாம். சோயா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரிசி பருப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இந்த சாப்பாடு வந்து நல்லா குழைய வேக வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு கூட பார்த்தீங்கன்னா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு வணக்கிட்டேங்க. இது சாப்பிடும்போது பிரியாணி டைப்லையும் இருக்கும். இப்போ வந்து குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் பக்கம் விட்டுக்கலாங்க. அப்போதான் வந்து சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ பருப்பு சாப்பாடு கூட காய்கறியும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேங்க. ஓகேங்க, சுட சுட சாப்பாடு ரெடி. இது கூட நீங்கள் மேலால நெய் 1 ஸ்பூன் அல்லது தேங்காய் 1 ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பூஜா ஸ்டைல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.